அப்சலோம் என்ன தெரியுமா பண்ணா, அப்பா கிட்ட ரொம்ப அன்பா இருக்கிற மாதிரி அப்படியே கிட்ட வர நினைக்கிறான். ஆனா மனசு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா தாவீதுக்கு எதிராக இருக்குது. தாவீதை பார்க்க யாராகிலும் வந்தா ஓடி போய் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து, பிரதர் உன் பிரச்சனை என்ன? அவன் எல்லாம் ஐயோ ராஜகுமாரன் என்ன இவ்வளோ அன்பா விசாரிக்கிறாரேன்னு பிரச்சனையெல்லாம் சொன்ன. எவ்வளோ முக்கியமான விஷயம், உன் காரியம் நல்லா இருக்குது, ஆனா இதை போய் விசாரிக்கிறதுக்கு அங்க ஒருத்தரும் உருப்படியா இல்லை அப்படின்னு என்ன பண்ணான்னா ஒவ்வொருத்தரா சேகரான். நான் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு பெரிய ட்ரூப்பா மாறிடுச்சு. அப்சலோம் ஒரு பெரிய கூட்டத்தை சேர்த்துக்கிட்டா ஜனங்களுடைய இருதயமே யார் பக்கம் சாஞ்சிச்சுன்னா அப்சலோம் பக்கம் சாஞ்சிருச்சு. அப்பாவி தாவீதுக்கு இதை பத்தின ஒரு ஐடியாவே. ஒரு நாள் பார்த்தா அப்சலோம் ராஜான்னு சத்தம் வருது, அப்சலோம் வரான்னு சத்தம் வருது, ராஜா வரான்னு சத்தம் வருது. தாவீது இடத்தை விட்டுட்டு ஓடுறாரு. நான் சொல்லுவேன், ஆபீஸ்ல ஒரு கூட்டமே உருவாக்கிட்டாங்க, எதிராக பேசுகிற ஒரு கூட்டத்தையே உருவாக்கியாச்சு, எதிராக செயல்படுற ஒரு கூட்டத்தையே உருவாக்கியாச்சு. ஒவ்வொருத்தரா கன்வின்ஸ் பண்ணி இன்னைக்கு பார்த்தா அது ஒரு பெரிய ஆர்மி ட்ரூப் மாதிரி என் கண்ணுக்கு தெரியுது. என்னால முடியாது, உண்மைதான். ஆனா விட்டுட்டு ஓடி போன தாவீதை மீண்டும் கொண்டு வந்து சிங்காசனத்தில் உட்கார வைக்க கர்த்தர் வல்லவராக இருந்தார். கர்த்தர் சொன்ன வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றுவாரு. நான் அவர் பேரில் நம்பிக்கையாக